எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இறக்கை விரிக்கும் மரம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை மாம்பாக்கம் வேலம்மாள் வித்யாசிரமம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி செல்வி அஸ்மிதா சிவகுமார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்மிதா சிவகுமார். நான் கூற போறும் கதை இறக்கை விரிக்கும் மரம். ரெக்கை விரிக்கும் மரமா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஓகே, நாம் இப்பொழுது காண்போம். ஜவஹர் மேல்நிலை பள்ளியில் மைதானத்தை ஒட்டி ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு எத்தனை வயது என்று யாருக்கும் தெரியாது. அந்த வேப்ப மரத்தில் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி ஓய்வெடுப்பார்கள், அல்லது சிலர் அங்கே உட்கார்ந்து பேசி சிரித்து இருப்பார்கள். ஆனால் அந்த மரத்திற்கு ஒரே கனவு, அது பறக்கணும் என்று ரொம்ப ஆசையுடன் இருக்கும். அது எப்போல்லாம் மேல் பார்க்கும் போதும் அந்த பறவைகள் பறக்கிற பார்த்து நாமும் இப்படி பறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும். ஒரு நாள் ஒரு காகம் கூடு கட்டியது வேப்ப மரத்தில். அந்த மரம் காகத்துடன் பேசணும் என்று நினைக்கும். ஆனால் அந்த மரத்திற்கு பேச வாய்ப்பு இருக்காது. ஏனால் காகம் காலையில் சென்று விட்டால் ராத்திரி மட்டும்தான் வரும். அப்போ ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. அந்த காகம் எதுக்கு பறக்கிறது என்று வேப்ப மரம் கேட்டது. அதுக்கு அந்த காகம் சொல்றது, நான் உணவுக்காக தான் பறக்கிறேன். பறந்து திருப்பியும் இங்கே பூமியில் தான் வந்து என் வீடாக மாத்திக்கிறேன். ஆனால் அந்த மரம் சொன்னது, நானும் உன்னை போல பறந்தால் நான் பக்கத்து ஊர்களை பார்க்கலாம், கடலை சுற்றலாம், நட்சத்திரங்களை தொடலாம் என்று கூறியது. அப்போ இத பார்த்த காகம் அது சொன்னது, நீ எவ்வளவு ஆழமாக வேர்கள் விட்டுருக்க, உனக்கு பூமியிலேயே சாப்பாடு கிடைக்குது, நீ ஏன் வருத்தப்படுற, நீ சந்தோஷமா இரு என்று கூறியது. ஆனால் இருந்தாலும் அந்த மரம் வருத்தமுடன் இருந்தது. ஒரு நாள் ஒரு குரங்கு வந்து வேப்ப மரத்தின் பார்த்து, அடேங்கப்பா, உனக்கு எத்தனை கைகள் என்று கூறியது. ஆனால் அந்த மரம் சொன்னது, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதுவும் பறக்கணும் என்று. அப்போ அந்த குரங்கு சொன்னது, இங்க பக்கத்தில் இங்க ஒரு கோவில் இருக்கு, அங்க ஒரு யானை இருக்கும், அது குளிக்கை கூட்டு போகும்போது இந்த வழியாக தான் சென்றோம். நான் அந்த யானையிடம் உன்னை தள்ளி அந்த வேர்களை எடுக்க சொல்கிறேன். இதை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ராத்திரி முழுக்க அந்த யானைக்காகவே காத்துட்டு இருந்துச்சு. மறுநாள் கனமழை பெய்த காரணத்தால் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த யானை குளிக்க வரவில்லை. இதை பார்த்து அந்த மரம் கோபம் அடைந்தது மலை மேல. ஏன் மலையே, நீ இப்பதான் வரணுமா? நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனால் நீ என்னை சோகப்படுத்தி விட்ட. மறுநாள் அந்த யானை குளிக்க வரும்போது அந்த குரங்கு, இந்த மரம் தான் நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த யானை வந்து மரத்தின்கிட்ட வந்து சொன்னது, இந்த குரங்கு உன்னை ஏமாற்றி விட்டது. நான் எவ்வளவு பெரிய உருவம், என்னாலேயே பறக்க முடியல, அப்போ எப்படி உன்னால் பறக்க முடியும் என்று கூறியது. அப்போ அந்த குரங்கு சொன்னது, இல்ல இவன் பொய் சொல்றான், இவன் சோம்பேறி, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு, அதனால்தான் உன்கிட்ட நடிக்கிறான் என்று கூறியது. இதை பார்த்து யானைக்கும் குரங்குக்கும் சண்டை போட்டாங்க. அப்போ சரி, நானே உன்னை இது பண்ண ட்ரை பண்றேன், ஆனால் நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொன்னது. அப்போ சரி என்று அந்த யானை மரத்தை தள்ள ஆரம்பித்தது. அப்போ அங்க இருக்கிற மாணவர்களும் ஆசிரியர்களும் அதில் மேல் கல்லை தூக்கி எறிந்தார்கள். இது பார்த்து
யானை வேகமாக ஓடியது. இது அப்போ அந்த மரம் ரொம்ப கோபமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு நாள் இந்த பள்ளியில் ஒரு மேஜிக் ஷோ நடைபெற்று உள்ளது. அந்த மரத்திற்கு கீழே தான் நடைபெற உள்ளது. அந்த மேஜிக் ஷோ என்னென்றெல்லாம் பண்றாங்களோ அந்த மரம் பார்த்து இதெல்லாம் உண்மையா இருக்கும், பேசாமல் நான் இவங்க கிட்டயே கேட்கிறேன், அப்போதான் எனக்கு பறக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று நினைத்தது. அப்புறமா அந்த மேஜிக் ஷோ முடிஞ்சக்கு அப்புறமா அந்த வேப்ப மரத்தின் கீழ் அந்த மேஜிக் மேன் ஓய்வெடுத்தார். அப்போ அந்த வேப்ப மரம் கூறியது, நீ எனக்கு பறக்க உதவி செய்றியா என்று கூறியது. அப்போ அந்த மேஜிக் மேன் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஓ, வேப்ப மரமா என்கிட்ட பேசுகிறது? ஆமா, நான் தான் உன்கிட்ட பேசுகிறேன். எனக்கு பறக்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் என்னால் முடியவில்லை என்று கூறியது. அப்போ அந்த மேஜிக் மேன் சொன்னான், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், ஆனால் அது ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும், ஒரே ஒரு பகல். நீ ராத்திரி திருப்பியும் சொன்னால் இந்த இடத்திற்கு திருப்பி வந்து விடுவ என்று கூறியது. சரி அப்படின்ட்டு அந்த மரமும் சொன்னது. இதை பார்த்து மேஜிக் மேன் அது மரத்துக்கிட்ட போய் ஒரு மந்திரத்தை சொல்லி 3 முறை நீ உன் மனதுக்குள் நனை, உன்னால் பறக்க முடியும் என்று கூறினார். அந்த மரமும் சரி என்று அதுவும் 3 முறை மனதுக்குள் நினைத்து பறக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப வேகமாக பறந்து ரொம்ப சந்தோஷமா பக்கத்து ஊர்கள், கடல்கள் எல்லாரையும் பார்க்குது. அப்போ ஒரு பறவை கூட்டத்தை பார்க்குது. மரமே மரமே, நீ எப்படி பறக்கிறாய் என்று அந்த பறவை கேட்குது. அப்போ அந்த மரம் சொல்றது, நான் ஒரு மந்திரத்தை சொல்லி பறக்கிறேன், ஆனால் அந்த மந்திரத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று கூறியது. அப்போது ஒரு ஒன்று வந்தது. வந்து நம்ம 2 பேரும் சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டார்கள். ரொம்ப சின்னதா இருந்தனால அத அந்த மரத்தால பார்க்க முடியவில்லை. அப்புறம் இருட்ட ஆரம்பித்த உடனே அடடா, நான் அந்த மந்திரத்தை மறந்து விட்டேனே என்று மரம் சொன்னது. சரி, இருட்டிடுச்சு, ஒரு இடத்தில் நாம் இறங்குவோம் என்று அந்த வேப்ப மரமும் இறங்கியது. இறங்கி மறுநாள் பார்த்தால் அது தண்ணியே இல்லாத ஒரு இடம். இதை பார்த்து அடடா, நாம் இப்போ நன்றாக மாட்டி விட்டோமே, பறக்க ஆசைப்பட்டு இப்ப நம்மளால் தப்பிக்க முடியவில்லையே என்று கூறியது. அது பறந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறந்து தன்னோட பள்ளிக்கூடத்தை பற்றி யோசித்தது. இந்நேரம் நம்ம அங்க இருந்திருந்தோம்னா எத்தனை சிறுவர்கள் எல்லாரும் நம்மளை விரும்பினார்கள், எத்தனை பறவைகளுக்கு நாம வீடாக இருந்தோம் என்று கூறினார். இந்த நேரத்தில் பள்ளியில் எல்லாரும் ஆச்சரியமாக இருக்கிறார்கள், என்ன வேப்ப மரம் காணுமே என்று. அப்போ ஒருவேளை யாராவது அதை வெட்டி கொண்டாங்களான் என்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. அந்த தண்ணி இல்லாத காரணத்தால் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டது. அப்புறம் மரம் வாடி போய்விட்டது. பெரிய புயல் காத்து அடித்தனால் அந்த மரம் 2ஆக உடைஞ்சு கீழே விழுந்தது. அப்புறம் அந்த வெயில் அந்த மரத்தில் பட்டனுடன் அந்த வெயில் பார்த்து சொன்னது, சூரியன் பார்த்து சொன்னது, மரங்கள் தான் பூமியின் சொத்து, மரங்கள் தான் மழையை கொண்டு வரது, மரங்கள் இல்லாமல் இந்த பூமியில் மனிதர்களே வாழ முடியாது, அப்படிப்பட்ட இந்த மரம் பறக்க ஆசைப்பட்டு தன்னையே அழித்து கொண்டதே என்று கூறினார். இதனால்தான் எந்த மரங்களும் பறக்க ஆசைப்படவில்லை என்றும் ஆசைப்படவில்லை. நன்றி. நன்றி. உண்மையிலே அழகான அந்த கதை சொல்லுதல். ஏன்னா ஒரு கற்பனை என்றாலும் கூட
ஏன் மரம் பறக்கவில்லை என்கின்ற கேள்வியினுடைய பதிலாக அந்த கதை இருக்கிறது. அப்படி பறந்து போனால் நம்முடைய நிலை என்னாகும் என்பதும் அதற்குள்ள சொல்லாமல் சொல்லி இருக்கிற உண்மை. இருப்பதில் மகிழ்வதுதான் அழகு என்பதும் கூட அதில் உள்ள பாடம். சிறார்களினுடைய நாவலை சிறார்களினுடைய மொழியில் கேட்பது அழகாக இருக்கும். அதுபோல ரொம்ப அழகாக உணர்வுபூர்வமாக அந்த கதையை எடுத்துரைத்து பேசிய அஸ்மிதா சிவகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.